லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடுங்க. மாடு வந்து 9 மாத சனியாக இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 12 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவுமே இல்லாத மாடு தான், பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மடி உலம் வந்து பார்த்தோம்னா மடி வந்து குத்து மடியாக இருந்தாலும் நல்ல ரெட்டை வரி மடியில் மாடு வந்து மடி எடுத்திருக்குங்க. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கெல்லாம் ரொம்பவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலை ஈத்துக்கு 2ஆம் ஈத்துக்கெலாம் வந்து பார்த்தோம்னா 22-23 லிட்டர் கறவை கறந்துச்சு. இந்த ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறனை கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. ரொம்பவும் கம்மியான விலை தாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடுன்னு சொல்கிறாங்க. கடைப்பல் முளைப்பு இப்போ தான் வந்து பல்லு விழுந்து கடைப்பல் முளைக்குது. 2ஆம் ஈத்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் எதுவுமே இல்லாத மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நல்ல மடி செட்டு இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல காம்போலமும் இருக்கக்கூடிய மாடு, ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஹெச்எஃப் கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பால் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்காது. பாலில் வந்து ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கும். நல்ல பெரிய பெரிய காம்பில் நல்ல மடி வளத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல உடல் கூடும் வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடா தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா போன கண்ணுக்கு 20 லிட்டருக்கு மேலே கறந்த மாடு. இந்த ஈத்துக்கும் வந்து பார்த்தோம்னா 20 லிட்டருக்கு மேலே வந்து கறக்கும். கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து 75,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க. எல்லாமே வந்து ஒரு 20 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக எடுக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க 3வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடுகள் எல்லாமே பாருங்க நல்ல மடி செட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். அந்த அளவுக்கு மடி தோரணை வந்து இருக்கு. மடி லூஸும் வந்து பார்த்தோம்னா மாட்டுக்கிட்ட வந்து இருக்கு. இது வந்து ஒரு போடி மொட்டை நல்ல கலர்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா 66,000 தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விலையுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. சுழித்தவர் எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. நல்ல பேட்ஜில் விற்பனைக்கு வந்திருக்க ஒரு மாடு தாங்க. 20 லிட்டருக்கு மேல கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரூபாய் 66,000 சொல்றாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த விலை 66,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்த மாட்டோட விலை வந்து 70,000, இரண்டாவதா பார்த்த மாட்டோட விலை 75,000, இது 66,000 சொல்றாங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல மடித்தோரணையில நல்ல கறவை திறன் எடுக்கக்கூடிய மாடுகளா தாங்க இருக்கு. வாங்க 4வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெச்எஃப் கிராஸில் ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல ரெட்டை வரி மடியில் மடி எடுத்திருக்கு. சுழித்தவர் எதுவுமே வந்து கிடையாது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. மாடு வந்து சுமக்கவே முடியாத அளவுக்கு நல்ல பெரிய மடியாக எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா மாடுகளுமே கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடுகள் எல்லாமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து எல்லாமே 3ஆம் ஈத்து மாடுகள், 2ஆம் ஈத்து மாடுகளாக இருந்தாலும் கறவை திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லாபகரமான மாடுகளாக தான் இருக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழித்தவர் எதுவுமே வந்து மாட்டுக்கு வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கறக்க பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மாடு வந்து நல்ல முன்பின் மடியில் மடி எடுக்கும். நல்ல உடசலான மாடு, நல்ல பெருவட்டா இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே 20 லிட்டருக்கு மேலே கறவை திறனை கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க.
மாட்டுக்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மடி வந்து இருக்குங்க. மடி செட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா தாராளமாக சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன்லாம் வந்து எடுத்து கொடுத்துடும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி விற்பனையாளரை தெளிவாக கேட்டு மாட்டை எப்படிலாம் பராமரிக்கணும் எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கேட்டே நீங்கள் வந்து மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு 6-7 கண்ணுக்கு வச்சிக்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த கண்ணுக்கே வந்து அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுத்து லாபமும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாடுகளாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். ஹெச்எஃப் மாடுகளாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வாங்க இந்த ஜெர்சி மாட்டையும் பார்த்துடலாம். இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடு. மாடு வந்து குத்துமடி மாடு தாங்க. பல் சேர்ந்து புதுவாய் மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சியில் வந்து ஒரு பெரிய சைஸ் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியான 3ஆம் ஈத்து மாடு வேணும், எனக்கு கறவை திறனும் ஓரளவுக்கு நல்லா வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாடுகளை வந்து வாங்கிக்கலாம். பொதுவாக மாடுகள் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அழகு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கறவை திறனை மட்டும் பார்த்து எடுக்கிறவங்க இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறதே வந்து பார்த்தோம்னா மாடுகள் எல்லாமே 3ஆம் ஈத்து மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் பெரிய உடலமைப்பில் தான் மாடுகள் எல்லாமே வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இளம் மாடுகள் கிடையாது, 3ஆம் ஈத்து மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒரு 18 லிட்டர் கறவை திறன் வரும். 3ஆம் ஈத்து மாடு. நல்ல பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7-8 ஒரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சிக்கவும் முடியும். உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க. வேண்டான்ற பட்சத்தில் வந்து விட்டுறலாம். மாடுகள் வந்து அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து கன்று போட்டுடும். பால் வந்து பார்த்தோம்னா 20 லிட்டருக்கு மேலே கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய மடி செட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செம்புத்து காரி நேரத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல உடலமைப்பு மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா நல்ல நகன் உடலும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. 2ஆம் ஈத்து மாடு தான். கடைப்பல் முளைப்பு. நல்ல அழகான முகலட்சணத்தில் ஒரு பெரிய மடி செட்டில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா 66,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரேட்டுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து கண்டிப்பாக ஒரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியுங்க. அதிகப்படியான கறவைத்திறனும் கொடுக்கக்கூடிய மாடு 66,000 ரூபாய் ரேட்டுக்கு வந்து வந்திருக்கு. எல்லா மாடுகளுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து அந்த அளவுக்கு பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடுகளாகவும் இருக்குது. அதிகப்படியான கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்குது. இந்த மாடுகள் உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்டையும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.